நீங்க ரொம்ப வர்ஷிப் பண்ணீங்க, நீங்க மனசு விட்டு கர்த்தரை ஆராதிச்சீங்க, நீங்க ஆராதனையில் அழுது அப்படியே ஆராதிச்சீங்க. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க கிருபை பெருகுச்சா இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க திரும்பவும் அந்த ஆராதனையை கையில எடுங்க பிரதர். நீங்க நடக்கும்போது ஆராதிங்க பிரதர், நீங்க அமரும் போது ஆராதிங்க பிரதர், நீங்க டிராவல் பண்ணும்போது நீங்க ஆராதிங்க சிஸ்டர். எப்பொழுதும் எப்பொழுதும் சங்கீதக்காரன் சொன்னது போல என் வாயில என்ன இருக்கும்னா, கர்த்தரை நான் எக்காலத்தினால உங்களை நிறைச்சிருங்க, துதினால உங்களை நிறைச்சிருங்க. நீங்க துதிச்சுட்டே இருங்க. நீங்க துதிக்க துதிக்க ஒவ்வொரு பட்டயமா கீழே விழும். அந்த வியாதி சரியாகும். அந்த அந்த நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் போகும். அதனால எதுக்குமே கவலைப்படாதீங்க, எதையும் யோசிக்க வேண்டாம். இவ்வளவு நாள் ஆண்டவர் வந்து சம்பாதிக்க பண்ணாரா, இவ்வளவு நாள் ஆண்டவர் உங்களை வெற்றியானாரா? கொஞ்ச நாள் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுப்பாரு. அந்த நாள் வீணான நாள் இல்லை. நம்ம வந்து நன்றா கவனிங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், அப்படியே சம்பாதிச்சுட்டே இருக்கிறது தான் நம்முடைய வெற்றி இல்லை. இடையில ஒரு கர்த்தர் இடையில ஒரு டைம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் கொடுக்குறாருல, அதுவும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்காகவே. நான் ஓடிட்டே இருந்தேன், நான் வேகமா இருந்தேன், இப்போ என்னமோ என்னை கட்டி போட்டது மாதிரி இருக்குது. என்ன நினைக்காதீங்க, இது ஒரு ரைட் டைம். இது எதுக்குன்னா கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை துதிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க அப்படியே துதிக்க 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 பாருங்க, இந்த டைம் ஆண்டவர் உங்களை ஒளிச்சு வச்சு உங்களை அப்படியே துதிக்க பண்றத அடுத்து பல மடங்கு கர்த்தர் அப்படியே கொண்டு வர்றார். அதனால துதிச்சு தானே இது வரைக்கும் வெற்றி அடைஞ்சீங்க. துதிக்கிற ஆளா இல்லைன்னா அந்த இடத்துல உங்களை கொண்டிருப்பாங்க. நீங்க உயிரோடையே இருந்திருக்க முடியாது, நீங்க வாழ்ந்திருக்கவே முடியாது. இது வரைக்கும் உங்களை காப்பாற்றினதே நீங்க துதிச்ச துதி. உங்களுடைய ஆராதனை தான் உங்களை அக்கினி மதிலா பாதுகாக்கிறது. இங்கே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் சீரியா நாட்டு ராணுவம் கடற்கரை மணலை போல வந்திருக்காங்க. ஏராளமான ஜனங்கள் சுத்தி வளைச்சிட்டு இருக்குது. அப்பதான் யோசபாத் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் போகும் வழி இன்னது என்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஜெபம் பண்ண உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, எனக்கு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லணும்னா முதல்ல யார் வேணும்? ஒரு இசைக்கருவி வாசிக்கிற ஒருத்தர் கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த மனுஷன் வந்து நின்று கர்த்தரை ஆராதிச்சு அவன் வந்து அந்த வர்ஷிப் பண்ணும்போது தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. நல்லா கவனிச்சுங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இதை ஜெயிச்சிருவோமா தோத்துருவோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இசைக்கருவி துதிக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வாங்க. என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. சீரியா நாட்டு ராணுவம் அங்க வந்திருக்குது, இவங்க நாட்டு ராணுவம் அங்க வந்திருக்குது. ஆனா யோசபாத் யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா, என்ன பண்றேன்னா, எப்ப ஆயுதம் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி உட்காருங்க. அவங்களுக்கு முன்னாடி முதல்ல யாரை நிப்பாட்டலாம்? பாடற்காரர்களை நிப்பாட்டி சுத்துவம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடற்காரரை நிறுத்தினான். ஹல்லேலூயா.